டெய்லியுமே காலையில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக நம்ம கண்ணில் படுது, நாமளும் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் சாயங்காலத்துக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயம் வந்துடுது, நம்ம மைண்டெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடுது. இது எல்லா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே இருக்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸும் ஸ்ட்ரகிள்ஸும் ஒட்டி பிறந்த ரெட்டு பிள்ளைங்க மாதிரி எப்போவுமே ஏதாவது ஒரு இஷ்யூவோடு தான் நம்ம போயிட்டே இருப்போம். பட்டு என்னென்னா, இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான விஷயம் இருக்கும்போது இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணி வரோம் அப்படின்னா, இதுக்குள்ளார நமக்கான ஒரு கேப்பபிள் இருக்கும்போது தான் நம்மளால் இதுக்குள்ளாரே இருக்கவே முடியும். ஓகேவா? நம்ம 120 எடுக்கலாம், 130 எடுக்கலாம், 140 எடுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே நம்ம இதுக்குள்ளார சர்வைல் ஆகிறோன்னா நமக்கு இதில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால நம்ம இதில் இருக்கோம். அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் இன்னொரு புஷ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு எய்ம் டிஎன் தாண்டி வேறு ஏதாவது சேனல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் வந்துட்டு லெசனுக்காக அந்த சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன். வேறு ஏதாவது சில சேனல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, அதையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் சேனல் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்காது. நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு வீடியோ பார்க்கலாம், இப்போ 6th லெசன்னு 7th லெசன் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம போட்டனாலும் உடனே வந்துடுது. அது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்துடும், அந்த லெசனும் வந்துடும், அந்த லெசன் இருக்கிற கொஷினும் வந்துடும். இது மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் பார்க்கறதுல டைம் போகக்கூடாது. ஸோ இப்போ ஒரு லெசன் வந்து வீடியோவாக பாருங்கள், அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா ஹிஸ்ட்ரி ஒரு வீடியோ பார்க்கலாம், அது ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, திரும்ப போய் புக்கை படிக்கலாம். இப்போ படிக்கும்போது என்ன ஆகும்னா, சீக்கிரமாக நமக்குள்ளார மனசில் பதியும். இதே வந்துட்டு ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணிவிட்டு 4வது தடவையாக நம்ம வந்துட்டு நோட்ஸ் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, நோட்ஸ் வந்து நம்ம எல்லாமே எடுக்க மாட்டோம், கம்மியாக தான் எடுப்போம். ஓகேவா? அப்போ நமக்கு நோட்ஸ் வந்து புரிகிற மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், நம்மளால் படிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ படிக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான். இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு அட்டெம்ப்டில் ஃபெயில் ஆனு நான் வந்து ட்ரை பண்ணுன்னு சொன்னேன்னா சொல்லுவாங்க, நீ எப்படிக்கா இத்தனை வருஷம் ஃபெயிலாகி படிச்சுட்டே இருக்கா அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங்கில் சொன்ன ஒரு மெசேஜ் தான், எங்கே சுற்றினாலும் மறுபடியும் இங்கே வந்துடுறேன். ஒருவேளை இதுக்குள்ளார என்னோடய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் இன்னமும் நம்புகிறேன். ஸோ அதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக என்னோடய டேலண்ட் வந்து காட்டுவேன். ஸோ இதை நான் இத்தனை வருஷமாக கொண்டு போகிற மாதிரி என்னால் வேறு எந்த ஃபீல்டுலுமே கொண்டு போக முடியல. நானும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயம் கற்றுட்ருக்கேன், நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே எனக்கு இந்த டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே இல்லை. முன்னாடியெல்லாம் யாராவது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அதனால 2-3 சேனலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 4வது 5வது சேனலில் இது ஓப்பன் பண்ணேன். பட் இப்போல்லாம் யார் என்ன சொன்னாலுமே நம்ம சரியான ட்ராக்கில் போகிறோம். நம்மளோட ப்ராசஸை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைப்போம். அது பின்னாடி நமக்கே ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்டை விட்டுட்டு நம்ம பாசிட்டிவாக போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ யுவர் டேலண்ட், உங்கள் டேலண்ட் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள்.